வர்ஷினி, இசை ஏன் டல்லா இருக்காங்க? அக்கா வாக்க ரெடி ஆகலாம். புடவை கட்டுறதுக்கு நேரம் ஆகும். என்ன ஆச்சுக்கா? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அது இல்ல, நேத்து நைட்டு விஷாலும் வீட்ல இல்ல, ஸ்ரீஜாவும் வீட்ல இல்ல. 2 பேரும் காலையில ஒன்னா வீட்டுக்கு வராங்க. அந்த ஸ்ரீஜா ஏதோ பிளான் பண்ணிருக்கான்னு எனக்கு புரியுது, ஆனா என்ன பிளான்னு தான் தெரியல. என்ன சொல்றீங்க இசை? விஷால் மியூசிக் விஷயமா வெளியே போயிருப்பான். அவன் அடிக்கடி நைட்ல கான்சர்ட் போறது வழக்கம் தானே? ஆமாக்கா, ஸ்ரீஜா அவளோட கெட்ட ஃப்ரெண்ட்ஸோட குடிக்கிறதுக்கு எங்கேயாவது போயிருப்பா. அப்படியே அங்கேயே தூங்கிருப்பா. இல்ல இல்ல வர்ஷினி, ஸ்ரீஜா தான் விஷால எங்கேயோ கூட்டிட்டு போயிருக்கா. இல்ல, அவ திட்டம் போட்டு ஏதோ காய் நகர்த்திருக்கணும். நான் அவ முகத்தை கவனிச்சேன். ஏதோ சாதிச்சவ மாதிரி அவ முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம். ஆனா என்ன நடந்ததுன்னு தான் தெரிய மாட்டேங்குது. இசை, அந்த ஸ்ரீஜாவை பத்தி யோசிக்கிறத விடுங்க. அவ என்ன பண்ணாலும் நாம பாத்துக்கலாம். ஆமாக்கா, ராகவ் சொல்றது சரி. ஐயோ, சாரி 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 சாரி. ஐயோ, நான் ஒருத்தி உங்க சந்தோஷமான மொமெண்ட்டை ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கேன். சாரி. என்னோடது இல்லக்கா, நம்மளோட மொமெண்ட். பிரிச்சு பேசாத, ஓகே? நம்ம 2 பேரோட கல்யாணமும் நல்லபடியா நடக்கும். சரி, வா போய் ரெடி ஆகலாம். ராகவ், நாங்க போய் ரெடி ஆயிட்டு வரோம். ஓகே. போ.